வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வீடு வெறிச்சென்றிருந்தது. கல்லூரியில் கால் வைத்திருக்கும் சுதாவும், பிளஸ் டூவில் இருக்கும் சுமதியும் வெக்கேஷனுக்கு குன்னூரில் இருக்கும் பாட்டியின் வீட்டுக்கு போன பின் வீட்டில் இரைச்சலும் இல்லை, வேலையும் இல்லை. சொந்தர் காலையில் போனால் இரவுதான் வருவார். நாள் முழுக்க என்ன செய்வதென்று புரியாமல் வீட்டின் ஒவ்வொரு பகுதியாய் இழுத்து போட்டு ஒழித்து கொண்டிருக்கிறேன். இன்று எனது புத்தக அலமாரி, அலமாரி என்பதை விட ஒரு குட்டி லைப்ரரி எனலாம். எனது 11 வயதில் வார இதழ்கள் படிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து அதில் வரும் தொடர்கதைகளையும் சிறு கதைகளையும் கிழித்து பைண்ட் பண்ணி சிறுக சிறுக சேமித்த புத்தகங்கள் தான் அவ்வளவும். அப்படி ஒரு புத்தக புழு நான். புரிகிறதோ புரியவில்லையோ வாசிப்பது வழக்கம். அவற்றை கிழித்து சேகரித்து தொடர் முடிந்ததும் அண்ணாவிடம் கொடுத்தனுப்பி பைண்ட் பண்ணி விடுவேன். அந்த காலத்தில் கல்கி, கலைமகள், விகடன், குமுதம் என்று அத்தனை புத்தகங்களில் வந்த பிரமாதமான தொடர்கள் எல்லாம் இன்னமும் என்னிடம் பத்திரமாக இருக்கின்றன. தில்லானா, மோகனாம்பாள், பொன்னியின் செல்வன், யவனராணி, கடல் புறா என்று ஒரு பொக்கிஷமே உள்ளது. பத்திரிகையில் இருந்து எடுத்தது தவிர பதிப்பகத்தில் இருந்து வாங்கிய அம்மா வந்தாள், மோகமுள், உயிர்த்தேன் என்று தீஜாவின் புத்தகங்கள் தவிர அகிலன், நாப்பா, ஜெயகாந்தன் என்று அத்தனை பேரின் சிறந்த படைப்புகளையும் வாங்கி குவித்த காலம் அது. நகை பெட்டியை விட எனக்கு அதிக சந்தோஷம் தரும் இடம் அந்த புத்தக அலமாரிகள்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து படிப்பேன். சுத்தம் செய்து அடுக்கி வைப்பேன். அருவிகள் கொட்டும் குளுமையான ஒரு மலைக்காட்டில் இந்த புத்தகங்களோடு இனிமையான சங்கீத கேசட்டுகளையும் ஒரு 2 in 1 கொடுத்து அம்மாவை விட்டுவிட்டு வந்தால் போதும். மாதக்கணக்கில் நம்மையெல்லாம் மறந்து அவற்றோடு ஆனந்தமாயிருப்பாள் என்று சுதா அடிக்கடி கிண்டல் அடிப்பாள். அவளது கிண்டல் எப்போதுதான் நிஜமாகுமோ என்றிருக்கும் எனக்கு. புத்தகங்களை ஒவ்வொன்றாய் எடுத்து துடைத்து கீழே வைத்தேன். 4வது வரிசையில் இருந்த தடித்த புத்தகத்தை எடுத்து துடைத்து பிரித்தேன். சிவகாமியின் சபதம். ஓவியர் மணியத்தின் சிவகாமி பல்வேறு நாட்டிய முத்திரைகளுடன் சிரித்தாள். அதில் ஒன்றில் இது சிவகாமி இல்லை, மீனாக்கா என்று எழுதியிருந்தேன். என் விரல்கள் அவற்றை தடவ எனக்கு மீனாக்காவின் ஞாபகம் பொங்கியது. புத்தகத்துடன் சோஃபாவில் அமர்ந்தேன். நான் எழுதியவற்றையும் அந்த ஓவியங்களையும் மீண்டும் பார்த்தேன். அதை எழுதும்போது 10 வயது இருந்திருக்கும் எனக்கு. இப்படி நான் எழுதி வைத்திருப்பதாக என் ஆப்த சிநேகிதி மீனாக்காவிடம் போட்டு உடைத்துவிட, மீனாக்கா சலங்கை மணிகள் சிதறினாற்போல் சிரித்த காட்சி இன்னமும் எனக்குள் பசுமையாய் நினைவிருக்கிறது. அதைவிட பசுமையாய் மீனாக்காவை முதலில் சந்தித்த அந்த நாள் நினைவில் இருந்தது. 10 வயசு எனக்கு அப்போது. நானும் புவனாவும் 6ஆம் வகுப்பில் கால் வைத்திருந்தோம். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி திறந்து புது யூனிஃபார்ம் வாசனையுடன் முதல் நாள் குஷியாக பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம் எங்கள் தெருவுக்குள் அந்த டெம்போ நுழைந்து நின்றது. அதைத் தொடர்ந்து ஒரு பழங்கால மோட்டார் காரும் வந்து நிற்க நாங்கள் ஆவலுடன் பார்த்தோம். காரில் இருந்து துள்ளி இறங்கின ஒரு தாவணி பெண்ணை பார்த்ததும் எங்கள் விழிகள் பிரமித்தன. நெடு நெடு நெடுநெடுவென்று உயரமாய் செதுக்கின சிலை போல இருந்தாள் அவள். நீள் வட்ட முகம், அழகான நாசி, மீன் விழிகள் என்பார்களே, அப்படிப்பட்ட அழகான நீண்ட விழிகள், அதன் அழகை கூட்டிய புருவங்கள், கோப்பி வடிவ சாந்து பொட்டு, அதற்கு கீழே விபூதி, மழமழவென்ற கன்னங்கள், மலர்ந்த இதழ்கள், முகம் முழுக்க சிரிப்பு. மாநிறத்திற்கும் குறைவான நிறம்தான் என்றாலும் அவளது அழகு வசீகரித்தது. பரபரவென்று நாற்புறமும் சுழன்ற அவளது பார்வை எங்கள் மீதும் நிலைத்தது. ரொம்ப தெரிந்தாற்போல் பளீரென்று ஒரு சிரிப்பு சிரித்தாள் எங்களை பார்த்து. நாங்களும் சிரித்தோம். அவள் படியேறி உள்ளே சென்றாள். பிருஷ்டம் வரை தொட்ட பின்னல் இப்புறமும் அப்புறமும் ஆடிய அழகில் மயங்கி நின்றோம். அடே அப்பா, என்ன அழகு என்று வியந்தோம். எங்களை பார்த்து அவள் சிரித்த விஷயத்தை பெருமையாக பேசிக்கொண்டே பள்ளிக்கு சென்றோம். மாலையில் நாங்கள் வீடு திரும்பும்போது தெருவில் நிறைய இளைஞர்கள் ஆங்காங்கு 2-3 பேராக கூடி நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் விழிகள் அடிக்கடி பேச்சு வாக்கில் மீனாக்காவின் வீட்டின் புறம் சென்றதற்கு காரணம் இருந்தது. வாசலில் அவள் அம்மா கோலமிட
மீனாக்கா மேல் படியில் நின்றபடி அம்மாவிடம் கேலியாய் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். முகம் முழுக்க சிரிப்பு. பேசிக்கொண்டே நாங்கள் வருவதை பார்த்தவள் மறுபடியும் பளிச்சென்று சிரித்தாள். இம்முறை நாங்கள் வெட்கத்துடன் பதிலுக்கு சிரித்தோம். அவள் எங்களை அருகில் அழைத்தாள். நாங்கள் அவள் அருகில் போனோம். என்ன பேர்? நான் கற்பகம், இது புவனா. எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? 2 பேரும் 6ஆம் கிளாஸ். ரெஃபெல்ஸ்லயா படிக்கிறீங்க? ஆ, நானும் அந்த ஸ்கூல் தான். தெரியுமா? புதுசா சேர்ந்திருக்கேன். எந்த கிளாஸ்? என்ன பேர்? 10ஆம் கிளாஸ். நாளையிலிருந்து நானும் வருவேன். என் பேர் மீனா. ஆமா, உங்க வீடு எங்க? உங்களுக்கு அடுத்த வீட்ல தான் புவனா இருக்கா. நான் 4, 5 வீடு தள்ளி இருக்கேன். ஆனா எப்பவும் இவளோட தான் இருப்பேன். பாப்பா, உள்ளிருந்து அக்காவை யாரோ அழைக்க, அக்கா வரேன் பெரியம்மா என்று குரல் கொடுத்தபடி எங்களை பார்த்து சிரித்தாள். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொல்ல அவள் இன்னும் அழகாய் சிரித்தபடி என் கன்னத்தை தட்டிவிட்டு உள்ளே போனாள். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. தெரு பையன்கள் எங்களை பொறாமையுடன் பார்த்தது போல் தோன்றியது. மீனாக்கா உள்ளே போனதுமே வாசலே இருண்டு விட்டார் போல் இருந்தது. புஸ்வானம் எரிந்து அணைந்தாற் போல் ஒரு வெறுமை. அடுத்த 2 நாட்களில் நாங்கள் மீனாக்காவோடு நெருங்கிய சிநேகமாகிவிட்டோம். அவளோடு நின்று பேசுவது மிக பெருமையாயிருந்தது. சந்தோஷமாயிருந்தது. எப்போதும் அவள் நினைப்புதான். 9 மணி ஸ்கூலுக்கு 8 மணிக்கே மீனாக்கா வீட்டில் ஆஜராகி விடுவேன். அவள் அலங்காரம் செய்து கொள்ளும் நேர்த்தியை பிரமித்து போய் பார்த்து கொண்டிருப்பேன். அவளது அலங்கார சாமான்களை அதிசயமாக பார்ப்பேன். இள ரோஜா நிறத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் இருக்கும் கட்டியான பவுடரை பொட்டு வைத்து சீராக தடவி விடுவாள். அதில் முகமே பளிச்சென்று ஆகி இருக்கும். அதற்கு மேல் உயர்தர வெளிநாட்டு ரோஸ் பவுடர் பூச்சு ஐடெக்ஸ் மையால் மிக லாவகமாக கண்ணுக்கு மேலும் கீழும் கோடு இழுத்து வாலும் இழுத்து விடுவாள். கலர் கலரான சாந்து குப்பிகளில் இருந்து சிகப்பு நிற சாந்து எடுத்து கோபி வடிவத்தில் அழகாய் பொட்டு வைத்து கொண்ட பிறகு இப்படியும் அப்படியுமாய் பார்த்து திருப்தி ஏற்பட்டதும் மல்லிகை பூவை தலையில் வைத்து கொள்வாள். எப்படி இருக்க? என் தோளை பிடித்து கேட்பாள். பத்மினி மாதிரி அழகா இருக்கீங்க. என் பாராட்டில் அவள் முகம் மலர்ந்தது. பாப்பா, டிஃபன் ஆறுதில்ல? அவள் அம்மா எட்டி பார்த்தாள். வேணாம் சின்னம்மா. சாப்பிடுறா, நானே விண்டு தரவா? அம்மாள் அருகில் வந்து இட்லியை விண்டு சாம்பாரில் தோய்த்து ஊட்டி விட்டாள். ஒரே ஒரு இட்லிதான் போதும் என்றபடி பள்ளிக்கு கிளம்பி விட்டாள். அதற்குள் புவனாவும் வர மீனாக்காவுக்கு பாடி கார்டு மாதிரி அவளுக்கு இருபுறமும் நாங்கள் இருவரும் நடக்க, புத்தகங்களை மார்போடு அணைத்தபடி மீனாக்கா அழகாக நடக்க தெருவே அவளை இமைக்காமல் பார்த்தது. எதிர் வீடுகள், அருகாமை வீடுகள் என்ற எல்லா வாசலிலும் ரோமியோக்கள். அவர்கள் பார்வை மீனாக்காவை ஏக்கத்துடன் தொடர்ந்தன. அன்று மாலை மீனாக்காவின் வீட்டில் இருந்து நட்டு வாங்க ஒலியும் ஜதி சத்தமும் கேட்க நானும் புவனாவும் ஓடினோம். வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்தோம். பெரிய கூடத்தின் ஓரத்தில் குங்கும பொட்டு வைத்த மனிதர் ஒருவர் நட்டு வாங்கம் செய்ய 4, 5 பெண்கள் அழகாய் நாட்டியமாடினார்கள். மீனாக்காவும் அதில் ஒருத்தி. எங்களை பார்த்து சிரித்தபடியே அவர் சொன்ன ஜதிக்கு வேகம் வேகமாய் ஆடினாள். பாதங்களின் ஓசை இணைந்து கேட்டது. நாட்டியம் ஆடுவதை நேருக்கு நேர் இவ்வளவு அருகில், அதுவும் பயிற்சியின் போதே கவனிப்பது அதுதான் முதல் முறை என்பதால் நான் ஒரு தூண் ஓரமாய் அப்படியே அமர்ந்து விட்டேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல் பயிற்சி நடந்தது. இழுத்து கட்டிய புடவையில் இடுப்பும் கால்களும் இறங்க வைக்க நெற்றி முழுக்க வியர்வை முத்துக்களோடு மீனாக்கா தேவதை மாதிரி தோன்றினாள். பிராக்டிஸ் முடிந்ததும் நமஸ்கரித்துவிட்டு டவலால் வியர்வையை துடைத்தபடி மற்ற பெண்களை வழி அனுப்பிவிட்டு எங்களை பார்த்து சிரித்தாள். நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவேளா? ஆ, அப்பா டான்ஸ் மாஸ்டர் தானே. அவர்கிட்ட கத்துக்க நிறைய பேர் வருவாங்க. வெளியூர்ல எல்லாம் கூட நிகழ்ச்சி நடக்கும். ஸ்கூல் லீவுன்னா நானும் போவேன். டான்ஸ் பள்ளி என்றதும் சாப்பாடு தூக்கம் தவிர மற்ற நேரமெல்லாம் அங்கேதான் கழிந்தது எனக்கு. மீனாக்காவின் அருகிலேயே இருக்க வேண்டும், அவளோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்தது. தூக்கத்தில் கூட மீனாக்கா மீனாக்கா என்றுதான் உளறுகிறேன் என்று அம்மா திட்டினாள். தெருவில் ரோமியோக்களின் நடமாட்டம் நாளுக்கு நாள் கூடிற்று. அவளுடைய தரிசனம் ஒரு வினாடி அளவுக்காவது கிடைக்காதா என்று பல ஜோடி கண்கள் தவமான தவம் இருந்தன. எதிர் வீட்டில் பித்தளை ஒலிப்பானுடன் கூடிய கிராமபோன் இருந்தது. மீனாக்காவின் தலை ஜன்னல் பக்கம் தெரிந்தால் உடனே அங்கே பாட்டு ஒலிக்க ஆரம்பிக்கும்.
லவ் பேர்ட்ஸ் தக்க திமித்தா காதில் வந்து காதல் சொல்லு. மீனாக்கா ஓரக்கண்ணால் அங்கே பார்த்துவிட்டு உதடு சுழித்து சிரிப்பாள். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தாள் இந்த பாவை, வண்ண வண்ண சேலை கட்டி தொட்ட சுகம், அம்மம்மா. அடுத்த பாட்டு ஒலிக்கும். மீனாக்கா குடும்பத்தோடு கோயிலுக்கு புறப்பட்டாள். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது என்ற பாட்டு. அவள் திரும்பி வரும்போது, நேற்று நீ சின்ன பாப்பா, இன்று நீ அப்பப்பா என்ற பாட்டு. வாசலில் நின்று அவள் யாரிடமாவது பேசுவதைக் கண்டுவிட்டால் ரோமியோக்களுக்கு தலைக்கால் புரியாது. இல்லாத சேஷ்டைகள் எல்லாம் செய்து அவள் கவனத்தை கவர முயற்சிப்பார்கள். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய், உருக்கமாய் பாடுவார்கள். அட அசடுகளா என்று தோணும். இதில் ஒருத்தனுக்காவது அவளை கட்டி ஆளும் கம்பீரம் இருக்கிறதா என்ன? அவர்கள் எல்லாம் ஒழுங்காய் உண்பார்களா, உறங்குவார்களா என்ற சந்தேகம் தோன்றும். காலையில் பார்த்தாலும் கூட்டமாய் நிற்பார்கள். மாலையில் இருந்து இரவு வரை மீட்டிங் தான். மீனாவுக்கோ எல்லாமே சிரிப்புதான். நான் சலசலவென்று வாய் வலிக்காதோ என்னும் அளவுக்கு பேசிக் கொண்டிருப்பேன். வெங்கல லோட்டா என்று எனக்கு பட்டம் சூட்டினாள். புவனா ரொம்பவும் சோனியா இருப்பாள் என்பதால் அவள் கொத்தவரங்காய். மீனாக்காவின் அப்பாவுக்கு 2 சம்சாரம். பெரியம்மா குண்டாக இருப்பாள். சின்னம்மா வெள்ளையாக ஒல்லியாக பெரிய பொட்டும் வெற்றிலை வாயுமாக கண்டாங்கி புடவையுடன் இருப்பாள். மீனாக்கா பெரியம்மாவை செல்லமாக குண்டம்மா என்பாள். சின்னம்மாவை பொட்டம்மா என்பாள். அவள் யாருடைய மகள் என்பது இன்று வரை பரம ரகசியம். இருவரும் அவளிடம் உயிராக இருந்தார்கள். இருவரிடமும் இவளும் உயிராயிருப்பாள். எப்போதும் கிண்டலும் சிரிப்புமாகத்தான் பேசிக் கொள்வார்கள். மீனாக்காவின் குரல் நாதம் மாதிரி இருக்கும். வெள்ளிச் சலங்கை மெலிதாய் ஒலிக்க அவள் பாடிக்கொண்டே ஆடினால் கேட்கவும் பார்க்கவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் கொடுத்து வைத்தவள் என்றுதான் தோன்றும் எனக்கு. அதுவும் பள்ளி ஆண்டு விழாவில் மீனாக்காவின் நாட்டிய நாடகம் பார்த்த பிறகு பல நாட்கள் தூங்கவில்லை நான். சிவகாமியின் சபதத்தில் இருந்து சில காட்சிகளைத்தான் நாட்டியமாக்கி இருந்தாள் மீனாக்கா. அப்பாவோடு சேர்ந்து அவளே அதை உருவாக்கி ஆடினாள். தலைவிரி கோலமாய் ஆவேசமாய் விழி சிவக்க ஆடிய ஆயன சிற்பியின் மகள் சிவகாமி எனக்குள் அழுத்தமாக பதிந்து போனாள். அப்போது சிவகாமியின் சபதம் தொடராய் வந்து கொண்டிருந்த காலம். நான் குறிப்பிட்ட அந்த அத்தியாயத்தை எடுத்து ஆச்சரியமாக பார்த்தேன். ஓவிய சிவகாமி மறைந்து மீனாக்காவின் நாட்டிய தோற்றங்கள் தெரிந்தன. மீனாக்கா எனக்குள் சிவகாமியாகவே ஆகிப்போனாள். அவளுக்கு அருகாமையில் இருப்பதும் பேசுவதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று நான் நினைத்த சமயத்தில் புவனா அந்த விஷயத்தை சொன்னாள். மீனாக்கா வீடு மாத்திட்டு போறாளாம் தெரியுமா? நான் அதிர்ந்தேன். அப்படியா என்ற மீனாக்காவிடமே கேட்டுவிட்டேன். ஆமாண்டி, இந்த வீடு பத்தல. டான்ஸ் பிராக்டிஸுக்கு கஷ்டமா இருக்கு. தெருவும் ரொம்ப மோசமா இருக்கு. பெரிய மனுஷங்க வீட்டு பொண்ணுங்கள்லாம் வரதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அப்பாவுக்கும் இந்த வீடு பிடிக்கல. எங்க போறீங்க? என் குரல் உடைந்து விடும் போல் பிசிறியது. கண்கள் பளபளத்தன. அவள் ஏதோ இடம் சொன்னாள். அது எங்கிருக்கிறது என்று கூட அப்போது தெரியாது. ஊருக்குள் தான் என்று அவள் சொன்னாள். விலாசம் தருவதாக சொன்னாள். அவர்கள் வீடு காலி செய்து சாமான்கள் ஏற்றும் போது தெருவே ஒரு தேவதை போவதை சோகத்துடன் பார்த்தது. ரோமியோக்கள் வலிய போய் அவர்கள் சாமான்களை ஏற்றுவதற்கு உதவினார்கள். மீனாக்காவின் சிரிப்பை பரிசாக பெற்றுக்கொண்டு வழி அனுப்பினார்கள். நான் கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கி கொண்டேன். ஆனால் மீனாக்காவுக்கு எந்த துக்கமும் இருப்பது போல் தெரியவில்லை. அதே சிரிப்பு, அதே துள்ளல், அதே சுழலும் பார்வை, அதே அலங்காரம் என்று கிளம்பிவிட்டாள். எங்களை பார்த்து டாட்டா காட்டிவிட்டு மோட்டார் காரில் ஏறினாள். விலாசம் தரவில்லை. மறந்து விட்டாளா அல்லது ஒப்புக்கு சொன்னாளோ எனக்கும் கேட்க தோன்றவில்லை. கண்டிப்பாக தனியாக போக தெரியாது. யாரும் அழைத்தும் செல்ல மாட்டார்கள். பிறகெதற்கு? கொஞ்ச நாள் மீனாக்கா ஞாபகமாகவே இருந்தது. காலியான வீட்டை கடக்கும் போதெல்லாம் ஜதி சத்தம் கேட்கும். நீண்ட ஜடை ராட்டினமாய் சுழல மீனாக்கா ஆடுவது போல தோன்றும். மறுபடியும் தெரு வெறிச்சிட ஆரம்பித்து விட்டது. ரோமியோக்கள் காணாமல் போனார்கள். கிராமபோன் பாட்டு கூட அளவாய் ஒலித்தது. எல்லாம் சோகப்பாட்டு. மீண்டும் ஒரு மைல் வந்தால் பாட்டு மாறுமோ என்னவோ. வருடங்கள் ஓடின. நான் கல்லூரியில் கால் வைத்திருந்தேன். ஒரு நாள் புவனா ஓடி வந்து ஒரு செய்தி சொன்னாள். மீனாக்கா புருஷன் இறந்து போயிட்டாரா?
நான் சிலையாய் நின்றேன். அவளுக்கு எப்போது திருமணமாயிற்று? அது தெரியாது. 2 வருஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். எங்க அண்ணா ஆஃபீஸாம் அவ புருஷன். சாவுக்கு அண்ணன் போயிருக்கான். அப்பத்தான் அது மீனாக்கா புருஷன்னே தெரியுமாம். ரொம்ப பரிதாபப்பட்டா அண்ணா. பார்க்க சகிக்கலையாம். அவ்ளோ அழகா இருக்காளாம். இன்னும் இப்படி ஒரு கஷ்டமா வரணும் அவளுக்கு? போரும் சொல்லாத. நான் அவளை தடுத்து விட்டேன். யாரோ இதயத்தை பிராண்டுவது போல் இருந்தது. மேலும் வருடங்கள் ஓடின. நான் மீனாக்காவின் இந்த சோகத்தை ஒதுக்கிவிட்டு அவளை சிறு வயதில் நான் பார்த்தது போலவே துள்ளலும் சிரிப்புமாகவே எனக்குள் கண்டு பழகினேன். தெரிந்தோ தெரியாமலோ அவள் என் தேவதையாகிவிட்டாள். தேவதைகள் எப்போதும் அலங்காரமும் சிரிப்புமாகத்தான் இருக்க வேண்டும். 4, 5 வருடங்களுக்கு பிறகு 2வது பிரசவத்திற்கு சென்றிருந்த என்னை புவனா வந்து பார்த்தாள். மீனாக்கா இப்போ அண்ணா ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாளாம். கருணை அடிப்படையில அவ ஹஸ்பண்டோட வேலையை கொடுத்திருக்காளாம். ஆளே மாறி. ப்ளீஸ் புவனா, வேண்டாமே. நான் தடுத்து விட்டேன். மீனாக்காவை பற்றி நல்லதும் கேட்க வேண்டாம், கெட்டதும் கேட்க வேண்டாம் என்று தோன்றிவிட்டது எனக்கு. ஒரு விஷயம் உண்மை. இன்று வரை அவளைப் போல் ஒரு தேவதை அந்த தெருவுக்கு வரவில்லை. என் கன்னத்தை அன்போடு தட்டி என்னுடன் பழகிய முதல் தேவதை அவள். எனக்குள் அவள் அதே தோற்றத்தோடு இளமையாக, முகமெல்லாம் சிரிக்க, சிற்றெடை அசைய, நீண்ட ஜடை பிருஷ்டம் தொட்டு ஆட, அப்படியே இருக்கட்டும். மணியத்தின் ஓவியம் போல காலம் காலமாக இளமை மாறாமல் அப்படியே இருக்கட்டும். நான் புத்தகத்தை பிரித்து மீண்டும் சிவகாமியை பார்த்தேன். ஓவியங்களுக்கு மூப்பில்லை. மீனாக்காவுக்கும் தான். தலை நரைக்கத் தொடங்கிவிட்ட எனக்குள் அந்த ஓவியம் இடுப்பசைத்து இளமையுடன் ஆடியது. தேவி இதழில் 2003ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.